மேடம் மேடம் யாருங்க? சந்திரா மேடம் இருக்காங்களா? நீங்க? என் பேரு சிவா. மேடத்துக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன். வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஓ சரி, உள்ள வாங்க. நீங்க உட்காருங்க, நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன். யாருங்க நீங்க? சந்திரா மேடம் வர சொல்லியிருந்தாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி, வெயிட் பண்ணுங்க. மாப்பிள்ள, நீங்களும் வாங்க, உட்காருப்பா. திவ்யா, இவரு நம்ம தனத்துக்கு வேண்டிய பையன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தனத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏமா? என்ன நடந்துச்சு நீயே சொல்லுப்பா. நம்ம ராகேஷோட ஒய்ஃப் திடீர்னு பைத்தியம் ஆயிடுச்சு. அது முத்தி போய் குழந்தைய கொண்டு வந்து வீட்டு வாசல்ல விட்டுட்டு போயிடுச்சு. திடீர்னு திரும்ப வந்து குழந்தைய கொடுங்கன்னு ஒரே தகராறு. பைத்தியத்தோட கையில குழந்தைய எப்படி கொடுக்கறதுன்னு அம்மா முடியாதுன்ட்டாங்க. பத்மினி வீட்டுல சுந்தரின்னு ஒரு பொம்பளை வேலை செய்தான். நம்ம அம்மா தான் பத்மினி வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தைய கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு அந்த சுந்தரி பொம்பளை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. இருங்க. சுந்தரி பொம்பளை கிம்பள என்ன? இருங்க. நீ விடு. மரியாதையா பேசு. மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுங்க. நடந்தது என்னன்னு கேட்போம், அப்புறமா கோவப்படுவோம். நீ சொல்லுப்பா. அதாங்கம்மா, அந்த சுந்தரி அம்மா பொய் கேஸ் கொடுத்ததுனால போலீஸ் வந்து நம்ம அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா போறப்போ டைரியில சந்திராமா நம்பர் இருக்கு, அவங்க கிட்ட சொல்லு, என்ன வெளியெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். இந்த அட்ரஸ்ல அவரை போய் பாருங்க, மத்ததெல்லாம் அவர் கவனிச்சு பாரு. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேங்க. என்ன திவ்யா, என்னாச்சு சுந்தரிக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? சுந்தரி அளவுக்கு நேர்மையா கரெக்டா நான் கூட இல்ல. சுந்தரி கிட்ட பணம் காசு இல்லையே தவிர மத்தபடி அவளுக்கு கிரிமினலா யோசிக்க தெரியாது, அநியாயமா பேசவும் தெரியாது. சும்மா பேச்சுக்கு கூட அவளையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு சுந்தரி கரெக்டானவ. என்னமோ தெரியல, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுட்டா. மாப்பிள்ள, சுந்தரிய மனுஷி தானே, தப்பே பண்ணாம இருக்க முடியுமா? கடவுளே தப்பு பண்றப்போ சுந்தரியால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆனா அதுக்காக பொய் சாட்சியா மாப்பிள்ள சொல்றது? விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு போய் கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. இல்லன்னா நான் தனத்துக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் தயவு செஞ்சு என்ன நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. திவ்யா, தப்பு பண்றது சகஜம்தாமா. அதுக்காக உன் மாமியார போய் கண்ணா பின்னன்னு திட்டிட போறாரு. கேஸ மட்டும் வாபஸ் வாங்க சொல்லு, அது போதும். ஏன்னா சுந்தரி முதல்ல தப்பு பண்ணிருக்கா. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், எங்க அம்மா இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு வேளை தப்பு நடந்திருந்தா நானே போய் கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன். என்னங்க?
மதி முதல்ல உட்காருமா. அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல முழுசா சொல்லு. அம்மா, நான் மொத்த விஷயத்தையும் போட்டு உடைச்சதும் அவங்க 2 பேரோட மூஞ்ச பாக்கணுமே. எனக்கே ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோயேன். ஐய என்ன மதி, உனக்கும் வயசாக சுந்தரி அம்மா புத்தி அப்படியே வந்துருச்சா? அவங்களுக்கெல்லாம் நீ பாவம் பார்த்தன்னு வச்சுக்கோயேன், கத்தி எடுத்து நம்மளே குத்திக்கிற மாதிரி அர்த்தம். சும்மா இரு மதி. அப்பாடா, சரிப்பா, ஒண்ணும் நம்மள புடிச்சிருந்த சனி இதோட ஒழிஞ்சுது. நான் கூட எப்படி என் மக ஆம்பளை துணை இல்லாம வாழ போறாளோன்னு பயந்தேன். அவங்க பண்ற அட்டகாசத்தெல்லாம் பாக்குறப்போ இதுக்கு என் பொண்ணு காலம் பூராவும் தனியா இருந்துட்டு போட்டோங்கிற எண்ணம் வந்துருச்சுமா. அந்த அளவுக்கு நம்மள படுத்தி வச்சுட்டாங்கம்மா. அம்மா, இப்ப கூட அந்த குமாருக்கு மட்டும் இவங்க உண்மையா இருந்திருந்தா நம்ம கதையே மாறி போயிருக்கும். அந்த குமார் இவங்களை எவ்வளவு நம்பினார் தெரியுமா? இவங்க தான் நம்பினவங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்களே. அதான் உண்மை தெரிஞ்சு அதே வீட்டுல அவங்கள கொத்தடிமையா இருங்கன்னு வீட்டுக்கு பின்னாடி துரத்தி விட்டுட்டாரு. இனிமே அவங்களால நமக்கு எந்த தொல்லையும் வராதுமா. அதுவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் நான் என் பையனை எப்படி வளர்க்கறதுன்னு அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். கோர்ட்டு கேஸ்னு போயிருந்தா கூட இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. இனிமே எந்த காலத்திலயும் அவங்க நம்மள தொந்தரவு பண்ணவே முடியாது. குமார் அதுக்கு விடவும் மாட்டாரு. இவங்கள தானே அவங்க வீட்டுக்கு போனாங்க. அதான் சொல்றனே, நாம ஒரு விஷயத்துக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா அது நமக்கு கிடைச்சே தீரும். நாம அதுக்கு துரோகம் பண்ணா அது எந்த காலத்திலயும் கிடைக்கவே கிடைக்காது. இதான் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம். வாப்பா வா நடராஜ். வாப்பா உட்காருப்பா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்னப்பா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் தான் போனேன். அதே மாதிரி அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் நான் சரி பண்ணிட்டு வரேன். கூடிய சீக்கிரமே இதெல்லாம் திவ்யாக்கு புரிய வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள வேற மாதிரி பிரச்சனை வருதுமா. என்னாச்சு நடராஜ்? நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஈஸியா எடுத்துப்பேன். ஆனா உங்களை பத்தி தப்பா சொன்னா என்னால அதை பொறுத்துக்க முடியாதுமா. நீங்க தேவேந்திர சம்பந்தி மேல கேஸ் கொடுத்தீங்களா? ஆமா. எதுக்குமா? சரி, உண்மையாவே அவங்க மேல தப்பு இருந்துச்சா? மா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கிட்டு போனதை நீங்க பாத்தீங்களா? மா சொல்லுங்கம்மா. இல்ல, அவங்க அந்த மாதிரி பண்ணல. அப்புறம் எதுக்குமா கேஸ் கொடுத்தீங்க? பத்மினி பாவ், அதனாலதான். மா, நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்களா? நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பண்ணப்பா. நமக்கு எதுக்குமா அதெல்லாம்? நான் அங்கதானப்பா வேலை செய்யறேன். அவங்களுக்கு கெட்டது நடக்கிறப்போ பார்த்துட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்கம்மா, நீங்க வேலைக்கெல்லாம் போகணும், வீட்லயே இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க. என்னம்மா தயங்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். என்ன மன்னிச்சிடுப்பா, என்னால இது செய்ய முடியாது. ஏன்னா பத்மினி பாவம், அவளும் என் பொண்ணு மாதிரி தான். அவளுக்கு அந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த கேஸ் கொடுக்கலனா அவ வாழ்க்கையே போயிடும். அம்மா, அங்க திவ்யா அம்மா உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். அம்மா, அவங்க யாரோமா? இல்லப்பா, இதுல எந்த மாற்றமும் இல்லை.
இப்பதான் அவன் நம்ம கூட பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்ப போய் நீ இல்ல மதி, இதுக்கப்புறம் நான் மாத்தி பேசினா அந்த பத்மினி மாட்டிப்பாளே. இதுல நான் கடைசி வரைக்கும் அவ கூட தான் இருப்பேன். மாப்பிள்ள, என்ன சொன்னாங்க உங்க அம்மா? கேஸ வாபஸ் வாங்குவாங்களா இல்ல மாட்டாங்களாமா? ஏங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? என்ன பழி வாங்குறீங்களா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் ஏன் உங்களை பழி வாங்க போறேன்? நமக்குள்ள என்ன போட்டியா பொறாமையா? ஐயோ அம்மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை எங்க போட்டேன் திவ்யா? தனத்து மேல உங்க மாமியார் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது சரியான்னு கேட்டேன். அவளும் உங்க மாமியார் மாதிரி புருஷனை இழந்தவ தானே. அவ மேல இப்படி அநியாயமா பழிய தூக்கி போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறது நியாயமான்னு கேட்டேன். எங்க அம்மா மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலே கிடையாதுன்னு என் மேல உன் புருஷன் கோவப்பட்டாரு. அந்த நல்லவ பண்ற வேலையா இது? எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொன்னார்ல. இப்ப நேர்லயே போய் கேட்டுட்டு வந்திருக்காரு. சுந்தரி பொய் கேஸ் கொடுத்தது உண்மையா இல்லையான்னு மட்டும் தெரியணும். நான் கேட்டா சண்டை போடுறீங்கன்னு சொல்லுவேன், நீயே கேட்டு சொல்லு. என்ன திவ்யா பாக்குற? கேளு. ஏங்க, அத்தை போய் கேஸ் தான் கொடுத்தாங்களா? திவ்யா போ. தப்பு செஞ்ச உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு புள்ளத்தாச்சி பொண்ணு மேல ஏன் கோவத்தை காட்டுறீங்க? அப்புறம் நீங்களும் நானே ஏதோ சண்டை போட்டுக்கிறோன்னு திவ்யா நினைக்க மாட்டா? சரி திவ்யா, சும்மா அதையே சொல்லி குத்தி காட்ட வேண்டாம். சுந்தரி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டானே வச்சுக்குவோம். இப்ப அந்த கேஸ வாபஸ் வாங்குவாளா மாட்டாளா அதை மட்டும் கேட்டு சொல்லு. என்ன திவ்யா, எல்லாத்துக்கும் இப்படி நின்னா எப்படி? அப்ப அந்த கேஸ வாபஸ் வாங்க முடியாதாமா? என்ன நக்கல் பண்றீங்களா? நான் தான் எங்க அம்மாவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நிறுத்துங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளைங்கிற மரியாதைக்காக தான் இவ்வளவு தூரம் நான் இறங்கி போறேன். நீங்க என்ன ஓவரா கத்துறீங்க? தப்பு செஞ்சது உங்க அம்மா. நீங்க சுந்தரி கிட்ட தான் போய் கத்தணும், இங்க இல்ல. தனோ என்ன நம்பி இருக்கா. நான் இப்ப கூட சமாதானம் பேசுறது உங்களுக்காக தான். இல்லைன்னா நானும் போலீஸ் கேஸ்ன்னு போக முடியும். சுந்தரியை என்னென்ன பாத்திர முடியும், பாத்திரவா? உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்க உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு சுந்தரி முடியாதுன்னு சொன்னதுனால அவமானப்பட்டு வந்திருக்கீங்க. மேல மேல உங்களை நோகடிச்சா நல்லா இருக்காது. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. கூப்பிட்டு திவ்யா. என்னங்க 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 எங்க போறீங்க? ஏமா நான் எங்கேயும் போலாமா, இங்கதான் இருக்க. நீ உள்ள போ. போ. என்னங்க உள்ள வாங்க. நீ முதல்ல உள்ள போ. திவ்யா போன்றல. திவ்யா அம்மா வா. மாப்பிள்ளை எங்கேயும் போக மாட்டாரு. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. உள்ள போங்க, கூட்டிட்டு போ. வா திவ்யா.
என்ன ஜெயிச்சிட்டுன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்றீங்களா? இல்ல மாப்பிள்ள, நீங்க தோத்துட்டீங்களே, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான். இப்பவும் சொல்றேன், தோத்துட்டேன்னு ஒத்துக்கங்க, மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். அடக்க ஒடுக்கமா கடையில உட்காந்து வேலையை பாருங்க. உங்க அம்மாவோட எல்லா பிரச்சனையையும் நான் சால்வ் பண்றேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ச்சீ. தோக்குறப்ப இப்படிதான் மாப்பிள்ள கோவம் வரும். யார் அடிச்சாலும் வலிக்கும். எனக்கும் இப்படிதான் வலிச்சுது. இங்க பாருங்க, போட்டி நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான். நீங்க மோதுறதா இருந்தா என் கூட மட்டும்தான் மோதணும். அனாவசியமா எங்க அம்மாவெல்லாம் இழுக்கக்கூடாது. நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய சாடிஸ்ட். என்ன மாப்பிள்ள இது, சாடிஸ்ட் டென்டிஸ்ட்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்னு நீங்க சவால் விட்டீங்க. அது என்ன லிஸ்ட்? ஆண்டவன் வச்சான் பாத்தீங்களா ட்விஸ்ட். பேசாம திவ்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தோணுதா? அப்போ நீங்க தான் தோத்து போவீங்க. உங்கள மாதிரி நான் திட்டமெல்லாம் போடல, போடணுங்கிற அவசியமும் இல்ல. ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்க சைட்லயே ஆள் இருக்கே. நான் சுந்தரியை தான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன் மாப்பிள்ள, சுந்தரி மேல எனக்கு விரோதம் கிடையாது. அதே மாதிரி நான் தனத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. என்னால 2 பேர் பிரச்சனையும் ஈஸியா தீர்த்திட முடியும். எதுக்கு நான் உங்களை அதுல கோத்து விடுறேன்? சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிக்கிறத தான் பார்க்கணும். பாவ பொண்ணியெல்லாம் பார்த்தா தோத்து போயிடுவோம் மாப்பிள்ள. இதுக்கு தான் நீங்க இவ்வளவு பில்டப் பண்றீங்கன்னா இனிமே எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதை பத்தி நான் எந்த வருத்தமும் பட போறதில்ல. அவசரப்படாதீங்க மாப்பிள்ள, நீங்க வருத்தப்படுவீங்க. பொய்யே சொல்லாத அரிச்சந்திர விட்டு அக்மார்க் முத்திர குத்துன சுந்தரி பொய் சொன்னாங்கிறது உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இத சொல்லி குத்தி காட்டினா நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. சரி மாப்பிள்ள, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். என்ன வேலைன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்கலனாலும் சொல்லுவேன். தனத்தை ஜாமீன்ல எடுக்கணும். என் அடுத்த மூவ் என்னங்கறத நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நான் எவ்வளவு பெரிய அப்பாவி பாத்தீங்களா? இந்த அப்பாவி கூட போய் நீங்க சண்டை போடுறீங்க. சரி மாப்பிள்ள, நீங்க டென்ஷனா இருப்பீங்க, நான் போனை வச்சிடுறேன்.